ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தனாவை தான் காமிக்கிறாங்க. தனா வந்து ரொம்ப நேரமாக கார்த்திக்கு ஃபோன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் கார்த்திக் வந்து வேணும்னே ஃபோனை எடுக்காமல் விட்டுடுறாங்க. ஏய், நான் ஃபோன் எடுத்தா கண்டிப்பாக நீ வரமாட்டடி, இதுவே நான் ஃபோன் எடுக்காமல் விட்டேன்னா நான் ஏதாச்சும் பண்ணிட்டேன்னு பதட்டத்தில் கண்டிப்பாக நீ என்ன பார்க்க வருவா அப்படின்னுட்டு கார்த்திக் ஃபோனை எடுக்காமலே விட்டுடுறாங்க. இதனால தானா வந்து ரொம்ப பதட்டப்படுறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகலைன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் முடிவு எடுத்துட்டாருன்னா என் அம்மா அப்பாவுக்கு தான் இது அவமானமாக போயிடும். எல்லாரும் எங்கள் குடும்பத்தை பற்றி தான் ஏதாச்சும் பேசுவாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு போதும் சரியா ரூமுக்குள்ளே கதிர் வந்துடுறாங்க. அப்போ ஓடி போய் தானா வந்து தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா கதிர் வந்து தூங்கினதும் உடனே தானா என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே நாம போய் கார்த்திக்க பார்க்கறது தான் சரி, ஏதாச்சும் அவரை எடுக்க முடக்கா பண்ணிட்டாருன்னா ஊரே எங்கள் குடும்பத்தை பற்றி தான் தப்பாக பேசும், அப்படி ஒன்று நடக்கவே கூடாது அப்படின்னுட்டு தானா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக கிளம்பி நம்ம கார்த்திக்க பார்க்கலான்னு மெதுவாக வழியில் வந்துடுறாங்க. அதே வழியால் தான் நம்ம சிவராமன் வந்துட்டுருக்காங்க. பார்த்தா ஒரு பொண்ணு போகுது. இந்த டைமில் இவ எங்கே போகிறா, அதுவும் நம்ம தனா மாதிரி வேறு இருக்குது. சரி எடுக்க பார்க்கலாம் அப்படின்னுட்டு சிவா பைக்கை வந்து எடுக்கிறாங்க. ஆனால் பைக் வந்து அந்த இடத்துல ரிப்பேர் ஆகிடுச்சு. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா தனா பின்னாடியே அவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம கதிருக்கு வந்து திடீர்னு இருமல் வந்ததும் தண்ணி குடிக்கலான்னு எழுந்திரிச்சு தண்ணி குடிச்சிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம தனாவை காணும். எங்கே இது தனாவை காணும்னு வீடு முழுக்க தேடிட்டு நேராக மாயாவோட ரூமை வந்து எட்டி பார்த்து மாயாவுக்கு சின்ன கல்லால் எரிஞ்சதும் மாயா வந்து எழுந்திரிச்சு நேராக வெளியில் வந்து என்ன ஆச்சு கதிர், இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னதும் ஐயோ மாயா தனாவை காணும் அப்படின்னதும் மாயா அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன கதிர் சொல்கிற, எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டியா? ஆமாம் தனா, ஆமாம் மாயா, நான் எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேன், தனாவை காணும் அப்படின்னதும் அப்படின்னா கண்டிப்பாக அவ கார்த்திக்கு பார்க்குறது தான் போயிருப்பா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்ற மாயா? கார்த்திகையா? ஆமா கண்டிப்பா அவன் தான் ஏதாச்சும் தனாவை பண்ணிருக்கணும் அப்படின்னுட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது சரியா ஜானகி வந்துடுறாங்க. மாயா என்னாச்சு அப்படின்னது இவங்க ரெண்டு பேரும் பதட்டப்படுறாங்க. ஆமா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னது சும்மாதான் பெரியம்மா அப்படின்னதோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்த நீங்க என்கிட்ட இருந்து மறக்கிறீங்க, சொல்லு மாயா என்ன விஷயம் அப்படின்னதோ அது வந்துட்டு தனாவை காணும் அப்படின்னதும் ஜானகி வந்து சம அதிர்ச்சி ஆறாங்க. என்ன மாயா சொல்ற, தனாவை காணுமா? ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாயா, அன்னைக்கு தப்பு பண்ண மாதிரி இன்னைக்கு அடுத்த தப்பு பண்ண போயிட்டானா? ஐயோ நீங்க பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை பெரியம்மா, நான் பார்க்குறேன், நீங்க கவலைப்படாதீங்க, நானும் கதிரும் எப்படியாச்சும் தனாவை வீட்டுக்கு அழைச்சிட்டு வரோம், நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க அப்படின்னதும் சரி மாயா இல்லையோ நான் என்ன பண்ணுவான் அப்படின்னு ஜானிக்கு வந்து ரொம்ப பயப்படுறாங்க. இந்த பக்கம் மாயாவும் கதிரும் வாய்க்கெடுக்கலான்னு வராங்க. உடனே கதிர் இதுக்காக இவன் மறுபடியும் கார்த்திகே பார்க்க போறா மாயா, கண்டிப்பா தனாவா போயிருக்க வாய்ப்பே இல்லை கதிர், அவன் தான் ஏதாச்சும் சொல்லி ஃபோர்ஸ் பண்ணியிருப்பான், அதான் தனா போயிருப்பா, அதுக்குள்ள நாம எது நடக்காம பார்த்துக்கணும், அதுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு போனா அவன் தேட விட மாட்டான், நான் ஒரு திட்டம் சொல்ற கேளு அப்படின்னு மாயா ஒரு திட்டம் போட்டு கொடுக்குறாங்க. உடனே கதிரும் சரின்னு சொல்றாங்க. அந்த திட்டம் என்ன ஏதுன்னு நமக்கு காமிக்க இல்லை. அதுக்கப்புறமா கதிரும் மாயாவும் கிளம்பி நேரா நம்ம தனாவை பார்க்குறதுக்கு பண்ண விட்டு கிளம்புறாங்க. இங்கே பார்த்தோன்னா ரமணி பாட்டி ஜானகி இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னது சும்மா தான் அதை தண்ணி குடிக்க வந்தா அப்படின்னு சமாளிச்சுட்டு ஜானகி ஒரு பக்கம் போயிடுறாங்க. இந்த பக்கம் சிவா விடாமல் துரத்திட்டு வராங்க, அதாவது ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. கொஞ்சம் தூரம் போனதும் தனா சிவா வந்ததை பார்த்து சம அதிர்ச்சி ஆறாங்க. ஐயோ சித்தப்பா அப்படின்னுட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிக்கிறாங்க. அந்த இடத்துல தான் நம்ம சிவா நின்று தேடிட்டு இருக்காங்க. உடனே அந்த இடத்துலயே நம்ம தனா மறைஞ்சிட்டு இருக்காங்க. பார்த்தா தனாவோட காலுக்கு பக்கத்துல அந்த நெளிச்சிட்டு இருக்கிற பொருள் இருக்கு. அதை வந்து நம்ம தனா காலை வந்து கடிச்சிடுது. இதை தனா கவனிக்காமலேயே வேற எது பூச்சா இருக்கும் அப்படின்னுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் சிவா தேடிட்டு இருக்காங்க. அதே டைம் நம்ம கார்த்திக் வீட்டு கதை வந்து தட்டினது வாத்தானா உள்ளவா அப்படின்னு கார்த்திக் வந்து கையை பிடிச்சி உள்ள கூட்டிட்டு போறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்காக இப்படி பண்றீங்க, எத்தனை வாட்டி உங்களுக்கு ஃபோன் போட்டேன், எங்க ஃபோன் எடுக்கல அப்படின்னு தனா கேக்குறாங்க. இங்க பாரு, நான் ஃபோன் எடுத்தா கண்டிப்பா நீ வந்திருக்க மாட்டேன், எனக்கு உன்னை பார்க்க இருக்க முடியல தனா, உன்னை பார்க்கணுன்னு தானே வர சொன்னேன் அப்படின்னதும் அறிவே இல்லையா உங்களுக்கு, நீங்க படிச்சவங்க தானே, உங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க எல்லாரும் அன்னைக்கு காப்பாத்தினாங்க, இப்போ அதே மாதிரி மறுபடியும் இந்த முடிவெடுக்க
பார்த்துருக்கீங்க, கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களா அப்படின்னதும், முடியலையே தனா, நீ இல்லாமல் என்னால் வாழ முடியலையே அப்படின்ட்டு கார்த்திக் வந்து கையில் ஒரு பொருளை வச்சுருக்காங்க. அந்த பொருளை நம்ம தனாவுக்கு ஏற்றுனா தனா சுயநினைவு இல்லாமல் போவாங்க. ஸோ அந்த பொருளை எப்படியாச்சும் இந்த பக்கம் தானா பாட்டுக்கு புரியாமல் பேசிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, நல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நடந்தது தான், இனி எதுவும் மாற போகிறதில்ல அப்படின்னதும், எப்படி தானா அப்படின்னா கதிர் கூட விரும்பி தான் வாழ்ந்துட்டுருக்கியா அப்படின்னு கார்த்திக் வந்து கேட்குறாங்க. இல்லை, என் அம்மாவுக்காக தான், என் அம்மா அப்பாவுக்காக தான் எல்லாத்தையும் பொறுத்துட்டு வாழ்ந்துட்டுருக்கான் அப்படின்னதும், அப்போது உன் கனவு லட்சியம்லாம் என்ன ஆகுறது, உனக்காக நீ எப்போ வாழ போகிற அப்படின்னு கார்த்திக் கேட்குறாங்க. பரவாயில்லை, நான் எப்போவுமே பழைய தானா மாதிரி இருந்துட்டு போகிறேன், என்னோட ஆசைகள் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னுட்டு உடனே தனாவுக்கு வந்து அந்த நெளிஞ்ச பொருள் கடிச்சிருச்சு இல்லையா, அப்போதான் அது வேலையை காமிக்குது. அந்த இடத்துலயே போனை வச்சுட்டு மயங்கி விழுந்துடுறாங்க. உடனே கார்த்திக் இதான் சந்தர்ப்பம் அப்படின்னுட்டு தனாவை தூக்கிட்டு போய் நேராக பெட்ல படுக்க வைக்கிறாங்க. பரவாயில்லையே தனா, எனக்கு வேலை மிச்சமாயிட்டு, உனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் ஒன்றும் புரியல, ஆனா நீ இப்போ மயங்கி விழுந்தது எனக்கு நான் சாதகமா ஆக்கிக்க போறேன். இப்போ நான் பண்ற வேலையால கண்டிப்பா அந்த கதிரை உன்னை வேணான்னு தூக்கி எறிய போறான். அதுக்கப்புறமா என் அத்தை ஆசைப்பட்ட மாதிரி உன் அப்பா அம்மா எல்லாருமே தலை குனிச்சு நிக்க போறாங்க. எந்த வீட்டு கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக நீ உன் வாழ்க்கை தியாகம் பண்ணியோ அத்தனை பேரும் தலை குனிச்சு நிக்க போறாங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் தானா கிட்ட தப்பா நடந்துக்கலான்னு முயற்சி பண்றாங்க. அங்க பார்த்தோம்னா நம்ம தானா கழுத்துல வந்து தாலி இருக்கு இல்லையா, அதை வந்து கவனிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் அடிச்சு பிடிச்சி மாயா கதிர் ரெண்டு பேருமே அந்த பண்ண வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே பாரு கதிர், இங்கே பாரு, நாம இங்கே வந்த விஷயம் அந்த கார்த்திக்கு தெரியவே கூடாது, நாம பாட்டுக்கு போய் தேடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. அங்கே பார்த்தோன்னா எல்லா இடமும் தேடி பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் அந்த சோபாவில் தான் நம்ம தனாவோட ஃபோன் இருக்குது. இதை வந்து மாயா கவனிச்சிடுறாங்க. இங்கே பாரு, தனாவோட ஃபோன் இங்கே தான் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த கார்த்திக் தனாவை எது பண்ணியிருப்பான், வா நம்ம ஃபஸ்ட்டாக தேடலாம் அப்படின்னுட்டு ரெண்டு பேரும் ரொம்ப பதட்டமாக தேடிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா கார்த்திக் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த தாலி இருக்கிறது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது, ஃபர்ஸ்ட் இந்த தாலியை கழட்டலாம் அப்படின்னுட்டு தனா கழுத்தில் இருக்கிற தாலியை கழட்டலான்னு போகிறாங்க. அப்படின்னு பார்த்து செம்ம மாசா மாயா கதிர் ரெண்டு பேருமே கதவு திறக்கிறாங்க. கதவு திறந்த சவுண்ட் கேட்டதும் உடனே கார்த்திக் பின்னுக்கு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா வந்திருக்கிறது நம்ம மாயாவோ கதிரோ. இதை பார்த்து நம்ம கார்த்திக்கு தூக்கி வாரி போடுறது. ஸோ செம்ம அதிர்ச்சி ஆகிறாங்க. இதோட பார்த்தோன்னா இந்த ஒரு எபிசோட் வந்து முடிச்சிருது. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். கதிர் கண்டிப்பா நம்ம தனாவை